நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. இவங்க யாரையும் கிச்சனுக்குள்ள வரவிடாம நான் பாத்துக்கிறேன். எப்படி துளசி? அத்தை, உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் எப்படி வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சு காரியத்தை முடிப்பேன். உங்க மரியாதை தான் எனக்கு முக்கியம். பிரச்சனை எதுவும் வராம அவங்கள அடுப்படியை விட்டு அனுப்ப முடியும்னா அது செய். அத்தை, அதுக்கு தான் இந்த காலி சிலிண்டரை இங்க எடுத்து வச்சிருக்கேன். கேஸ்ல இருக்கிற சிலிண்டரை எடுத்து கொண்டு போய் மறைச்சு வச்சுட்டு இந்த காலி சிலிண்டரை ஸ்டவ்ல கனெக்ட் பண்றேன். எப்படி சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு சுமங்கலி பூஜையை முடிக்கிறான்னு நானும் பாக்குறேன். எப்படி அத்தை நம்ம ஐடியா? உங்க அதிகாரத்தை பறிச்சு உங்க இடத்துக்கு வரணும்னு நினைச்சா நான் சும்மா விட்டுருவேனா? எப்படி அசிங்கப்பட்டு நிக்க போறாங்கன்னு மட்டும் பாருங்க. நான் போய் இதை மறைச்சு வச்சுட்டு வரேன். அத்தை, அவங்களால இனி சமையல் பண்ணவே முடியாது. வாங்க போலாம். துளசி, சிலிண்டர் புக் பண்ண சொன்னனே, வந்துச்சா? ஐயோ, மறந்துட்டேன் அத்தை. என்னம்மா நீ இவகிட்ட போய் சொல்லிருக்க? இப்ப என்ன பண்றது? என்ன கேட்டா? மத்ததெல்லாம் என்ன கேட்டா செய்றீங்க? அவங்களா முடிவெடுத்து அவங்களா செஞ்சாங்கல்ல, எதையும் அவங்களே பாத்துக்க சொல்லு. என்னாச்சு யாழ்னி? சிலிண்டர் இருக்கா? இல்லக்கா, வேற சிலிண்டர் இல்லையா. புக் பண்ண மறந்துட்டேன்னு சொல்றா துளசி. சகல இங்க இருந்தாலாச்சும் ஏதாவது ஐடியா கொடுப்பாரு. இப்போ பூஜையில இருக்கும்போது எப்படி கூப்பிடுறது? நான் போய் பாக்குறேன். சும்மா நிக்கிறான்னா நான் கூட்டிட்டு வந்துடுறேன். இருங்க, வேற வழி இல்ல, நான் போய் கூட்டிட்டு வரேன். யானி தள்ளு. அம்பிகையே போற்றி, ஓம் மங்கள லட்சுமியே போற்றி, ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் தைரியலட்சுமியே போற்றி, ஓம் மகாலட்சுமியே போற்றி, வீரலட்சுமியே போற்றி, ஓம் அலங்கார லட்சுமியே போற்றி, ஓம் அமிர்த லட்சுமியே போற்றி. நிஜமாவே கேஸ் இல்லையா? இல்ல. என்னாச்சு? இவன் எமர்ஜென்சினா எல்லாரும் டென்ஷனா இருக்கீங்க. அண்ணா, சமையல் செய்யணும், சிலிண்டர் காலி ஆயிடுச்சு. கேட்டா வேற சிலிண்டர் இல்ல, புக் பண்ணலன்னு சொல்றா துளசி. என்னது? வேற சிலிண்டர் இல்லையா? அது எப்படி? 2 சிலிண்டர் காலி ஆகிற வரைக்கும் புக் பண்ணாம இருப்பாங்களா? அம்மா அப்படி இருக்க மாட்டாங்களே. புக் பண்ண மறந்துட்டேன்னு அம்மா முன்னாடி தான் சொன்னா. அவ வேணும்னே பிரச்சனையை உருவாக்குறாளா? இரு அவள. சகல சண்டை போறதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. பூஜை முடியறதுக்குள்ள சமையலை முடிக்கணும். அதுக்கு என்ன வழி இருக்குன்னு பார்க்கணும். கோகிலா, நீங்க தானே சமைக்க போறீங்க? ஆமா அன்பு. இந்த சிலிண்டர் இல்லாம விறகு அடுப்புனா ஓகேவா? சமைக்கலாம்ல? இந்த கேஸ் அடுப்பை விட விறகடுப்பு தான் எனக்கு ஈஸி. ஆனா இங்க விறகடுப்புக்கு எங்க போறது? அதுக்கு பின்னால இடம் இருக்கு, அங்க அடுப்பு போட்டுக்கலாம். மாப்பிள, நீயும் சகலையும் போய் விறகு வாங்கிட்டு வாங்க. சரி மாப்ள. அப்புறம் இன்னொரு விஷயம், சகல எதுவா இருந்தாலும் வீட்டை சுத்தி பின்பக்கமா வாங்க. ஆனந்திக்கு இது எதுவுமே தெரியக்கூடாது. ஆமா, அண்ணி நிம்மதியா பூஜை பண்ணட்டும். இந்த பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சா அவங்க டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. அந்த பக்கம் பாதை இருக்கா? ஆமா, அந்த பக்கம் சுத்தி பின்னால போனா மெயின் கேட் வந்துரும். சரி,
அப்ப நம்ம லேட் பண்ண வேணாம், உடனே கிளம்புவோம் வாங்க. வா சரி போலாம். போயிட்டு வாங்க.